ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையில் எப்படி ஒரு மனைவியை கணவன் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில வரிகள் பார்க்கலாம். கணவனுக்கு மட்டும்தான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்வீங்களா அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் ரீசெண்டாக இது படித்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பாயிண்ட்ஸு. சரி, அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மனைவி வீட்டாரை மரியாதை கொடுத்து மதிக்க வேண்டும் அப்படின்ருக்கு. அது கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களுமே எதிர்பார்க்குறது தான். அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. செகண்டு, மனைவியுடன் சண்டை வரும்போது மனைவி வீட்டாரை இழுக்கக்கூடாது. நமக்குள்ளே ஒரு சண்டை இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுடைய வீட்டை இழுத்து பேசுகிறதுப்ப பிரச்சனை அதிகமாகும். மனைவியின் உடல் குறைகளை குத்தி காட்டி பேசக்கூடாது. தரைக்குறைவான வார்த்தைகளை பேசக்கூடாது. வெளியே இருக்கும்போது தொலைபேசியில் பேசி உனக்கு ஏதாவது வேண்டுமா, சாப்பிட்டியா என விசாரிக்கணும். இப்படி கேட்டால் உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம வேலையாக இருக்கிறதுல அதை மறந்துடுறோம். அவங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அதை நிறைவேற்றினா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அடிக்கடி வெளியே கூட்டி செல்ல வேண்டும். அடிக்கடி இல்லைனாலும் முடிஞ்ச நேரத்தில் கூட்டிகிட்டு போனால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மனைவியின் சமையலை குறை சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் இது இப்படி மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லலாம், குறையாக சொல்லாமல். அடிக்கடி அன்பாக தோளில் கை போட்டு பேசுனா அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. முடியும் பொழுதெல்லாம் சிறு சிறு தொகைகளை அவங்கள்ட்ட கொடுத்து வாங்குங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஓகே, நம்மளை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறப்ப அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டா மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி யாராவது இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுடைய மனைவிக்கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.